புகார் மேலே புகார் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு வந்துட்டுருக்கு. என்ன வருதுன்னா, குழந்தைகள் பாட்டு முடிச்சுட்டோம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸு வசதி சரியாக இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு. என்ன வசதி சரியாக இல்லைன்னு கேட்டால், டைமுக்கு வரல, எங்கள் ஊருக்கு வரவே இல்லை, வந்தாலும் ஒரு பஸ் வருது, கூட்டமாக இருக்குது, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த பஸ்ஸு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பஸ்ஸு எத்தனை மணிக்கு போகுது, எத்தனை மணிக்கு மறுபடியும் கொண்டாந்து விடுது அப்படிங்கிற லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்டை எப்போ தருவீங்க? 1 or 2 days இருக்கார் சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல 3 நாளில் கொடுத்துருங்கன்றார். கொடுத்துட்டு அதை நம்ம சரி பண்ணுறோம். ஏன்னா எனக்கு புகார் மேலே புகார் இதுதான் வந்துருக்கு. பசங்க தொங்கிக்கிட்டு போகிறது, நெரிச்சிக்கிட்டு போகிறது, பஸ்ஸே வர்றதில்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு. இதெல்லாம் லிஸ்ட்டு 3 நாளில் கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த பஸ்ஸு போதுமாங்கிறத சம்மந்தப்பட்ட அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டுட்டு அரசாங்கத்தில் பண்ண முடியும்னா பண்ணி கொடுத்துருங்க. அதை நம்ம பார்த்துட்டு பண்ண போகிறோம். அதுதான் இப்போத்து இந்த முக்கியமான இந்த ஆய்வுகளை முக்கியமானது. அது மாதிரி இந்த பஸ்ஸெல்லாம் ஓடலன்னு ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஊருக்கெல்லாம் போகலை, அப்படி தானே? இதே என்னென்னு எனக்கு இந்த 3 நாள் கொடுக்கும்போது அதையும் கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? எந்தெந்த ஊருக்கு போகணும் இது தேவையில்லை, ஒரு லிஸ்ட்டு இருக்குது, அதெல்லாம் வரேன்னு சொல்லுவாங்க. மெயின் இந்த ஆய்வில் ஆய்வோட மெயின் கண்டென்ட்டு 2. முதல், மாணவர்களுடைய கோரிக்கையை நிவர்த்தி செய்வதற்காக வரப்பட்ட ஆய்வு. பஸ்ஸு எல்லா ஊருக்கும் பசங்களை கரெக்டாக ஏற்றிட்டு தான் வருதான். ஏன்னா வரலன்னு பசங்க சொல்கிறாங்களா, அது உண்மையாக அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. 8 வருஷமாக படிக்கட்டில் எல்லா ஸ்கூலும் 3 நாளில் வர்றாங்க. நான் பார்க்குறப்போ எல்லா பசங்களும் 3 நாளில் இந்த என்னென்ன ஊரில் விட்டுருவீங்களா? ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு பஸ்ஸு போகுது, அதே மாதிரி எப்போ ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற சார்ட்டை கொடுப்பாங்க. அது 10மா 10ஆதான், உண்மையிலே போகுதா போகல. இதுதான் நான் சொல்கிறது. என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட, ஒருவேளை உங்கள் கண்ட்ரோல் இல்லைன்னா கூட எனக்கு வாங்கி என் தொகுதின்னு உங்களுக்கு தெரியும். அம்பாசமுத்திரம் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து கொடுத்துருவாங்க.